ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஸ் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா தாபா ஸ்டைல் மஷ்ரூம் மசாலா கிரேவிங்க. இந்த கிரேவியானது வந்து ஒயிட் ரைஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு, ஒயிட் புலாவ் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தோசைக்குமே சாப்பிட்லாம். கிரேவின்றது ஒயிட் ரைஸில் போட்டுமே சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நான் அளவுகளோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பேக்கெட் அளவுக்கு நான் மஷ்ரூம் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது அதை வந்து இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போது இதை தண்ணியில் போட்டுட்டு தண்ணியிலேருந்து பிழிஞ்சு தண்ணியாக எடுத்து வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு பேன் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ஆனியன்ஸை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரைட் ஆனியன் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் அளவுக்கு எடுத்திருந்தேன். இப்போ இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி இப்போ வந்து அதே பேனில் அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இதை ஃபேனில் ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ரொம்ப பேஸ்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 2 க்ரீன் சில்லிஸும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 4 பல் பூண்டும் போட்டு அரைச்சிக்கலாம். இது ரெண்டும் இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ மசாலா பொருட்கள் அந்த மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமில் சேர்க்கணும். இப்போது ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாமே சேம் ரேஷியோவில். மஞ்சப்பொடி மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருந்தேன். தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃப்ரைட் ஆனியன் பேஸ்ட்டு, அடுத்தது சில்லி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது க்ரீன் சில்லியை போட்டு அரைச்சது, அது சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1/2 கப் தயிர், கெட்டியான தயிர், புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தாபா ஸ்டைல் ஸ்பெஷல்ன்ற போது இந்த மாதிரி கர்டு வச்சு செய்கிறது ஸ்பெஷல். அப்புறம் பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொரியண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தழைகள் கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணது. இதுக்கு வந்து தேவையான சால்ட்டும் இப்போயே போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி அப்படியே ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் ஆகட்டும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து அதே பேனில் இந்த எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். சீரகம், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் போட்டுட்டு பொரிஞ்ச பிறகு நெக்ஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சமாக பியூர் சில்லி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு இருக்கும். இது வந்து சிம் பண்ணிவிட்டு வைக்கணும், எல்லாம் கரிஞ்சிரும். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மஷ்ரூம் மசாலாவில் அப்படியே இது உள்ளே எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படியே ஊற்றினா மேலே தெரிக்கிறதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்க. இந்த மாதிரி அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுக்கலாம். இதில் ஆல்ரெடி சால்ட்டெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ இந்த மசாலாவோடு இது ஊறிட்டுறதுனால இப்போது இந்த மாதிரி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிட்ட இருந்து ஹையில் வச்சு கிளறிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 7 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. பாருங்கள், இப்போ தண்ணி சுண்டி நல்லா மஷ்ரூம் குக் ஆகிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போது கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிறேன். முன்னாடி போட்டு சால்ட்டு கரெக்டாக இருந்தது. இப்போது அது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு சால்ட்டு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக அப்புறம் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி தூவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரெசிபி பிடிச்சதுன்னா சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு. பார்க்கவே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் மஷ்ரூம் மசாலா கிரேவி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.